இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் நான்சி அப்போ டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துட்ருக்கா. ஸோ அவளுக்கு இப்போ ரீவான் ஆகிருக்கு, அது நல்லாவே புரியுது. அப்போ அவளோட ஹஸ்பண்ட் ஷியான் பார்த்தா அங்கே ஜின்சின்ற ஒரு பொண்ணு அங்கே கூட்டிகிட்டு போயிடுறான். அந்த கம்பெனியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாப்பா. ஸோ அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தன்னோட வீட்டையுமே அவஸ் பண்ணிட்டா. நீ தயவு செஞ்சு இவளை இங்கே வீட்டில் இருக்கிறதுக்கு விடுப்பா அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு பார்த்துச்சேக்கா. ஸோ அப்பங்க நீ கவலைப்படாதன்னு அவன் பேசிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி நடந்தது ஞாபகம் வருது. அவளை அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு இதே மாதிரி தான் தங்க வச்சதுமே ஹீரோயின் கவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிருக்கா. என்ன நினச்சிச்சேக்கா, நான் உன் பொண்டாட்டியா இல்லை அவளதுக்கிட்ட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லும்போது அவங்க மதரின்லாம் கோவமாயிட்டு கண்ணத்தில் அரைஞ்சிருக்காங்க. இந்தா நீ இப்படி என் பிள்ளைய அடிப்பேன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு, ஆண்டி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நான் தான் உங்கள் மருமகன்னு சொன்னதும் நீ எல்லாம் என் வீட்டுக்கு மருமகளாக இருக்கவே தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு அவங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே ரொம்பவே டார்ச்சர் நடந்திருக்கு அவளுக்கு போன ஜென்மத்தில். ஸோ இந்த முட்டாள் குடும்பத்தில் நான் எதுக்காக இந்த கஷ்டம்லாம் படணும்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ஓகேப்பா பேபி, நீ இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னா அவள் இந்த வீட்டிலேயே ஸ்டே பண்ணட்டுமே, எந்த பிரச்சனையும் எனக்கு என்ன இருக்குது, நான் உனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன், நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போங்க நம்ம ஷியானோட அம்மா வர்றாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு அம்மா இங்கே பாருங்கள் அவளே ஒத்துக்கிட்டான்னு சொல்லும்போது கோவமாயிட்டு அங்கே நம்ம ஜின்சியை போட்டு அடித்ததுமே அம்மா எதுக்காக அவளை அடிக்கிறீங்கன்னு சொன்னதும் அவனுக்கு சேர்ந்து அடி விழுங்குது. அவர் உங்கள் புள்ள நீங்கள் எப்படி அடிப்பீங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க கோவமாயிட்டு இவ வீடை தொலைச்சிட்டு சுற்றுனானா நீ வீட்டுக்கு வப்பாட்டியை கூட்டிகிட்டு வருவியாடா, என்ன நினச்சிட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு காதை பிடிச்சி திருகுறாங்க. ஐட்டியான்னு சொன்னதும் ஆண்டி இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொன்னதுமே அப்போ அங்கே நான் தான் கேர் பண்ணிக்காமல் விட்டுட்டேன், அதனால தானே உங்கள் புள்ள வேற ஒரு பொண்ணை தேடி போயிருக்காரு, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்லிட்டு அவங்க பேசிகிட்ருக்கா. ஸோ அதை கேட்டுட்டு அவங்க அம்மா என்ன நடந்துட்டுருக்கு, என்ன இவளுமே அப்போ ரீபான் ஆயிருக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா சேமாக 2 பேருமே சேர்ந்து ரீபான் வந்திருக்காங்க. அப்பாங்க நீ இந்த கம்பெனியோட சிஇஓ, ஆனால் பார்க்குறதுக்கு எப்படிடா இருக்க, உன் ட்ரெஸ்ஸும் நீயும் அப்படின்ற சேர்த்து கோவப்படுறாங்க. இவளது மரியாதை வீட்டை விட்டு வெளியே அனுப்புன்னு சொன்னதும் அவளுக்கே எந்த பிரச்சனையும் இல்லை, அப்புறம் ஏன் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணவே நீங்கள் மருமகளாக ஏற்றுக்கும் போது ஏன் ஜின்ஸி ஏற்றுக்க மாட்டேங்களான்னு சொன்னதும் அவள் உடனே ட்ராமா பண்ணிகிட்ருக்கா. தயவு செஞ்சு என்னை எங்கேயும் அனுப்பாதீங்க ஆண்டி, எனக்கு யாருமே இல்லை அப்படின்ற சைடு அதை கேட்டுட்டு அவங்க கோவமாயிட்டு கண்ணத்தில் அரைஞ்சிடுறாங்க. அம்மான்னு சொன்னதுமே அவனுக்குமே சேர்த்து அடி விழுகுது. சேம்லெஸ் எதுக்காக அப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் அம்மா உங்களோட புள்ள நான் அப்படின்ற சொல்லும்போது அம்மா இப்போ கிளைண்ட் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் போகணும்லன்னு சொன்னதும் கோவமாயிட்டு கண்ணத்தில் மாற்றி மாற்றி அங்கே அரை விழுந்துட்டுருக்கு. தாயே என்னை விட்டுருங்க, நான் செஞ்சது தப்பு தான், ஜின்சி நீ இந்த வீட்டில் இருக்க வேணாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஓடிட்டுருக்கான். ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்கா. பாவம் ஆண்டி அவள் ரொம்பவே அப்பாவியாக இருக்கா, அவள் இந்த வீட்டில் இருந்துட்டு போட்டோம், நீங்கள் ஏன் இப்படிலாம் கோவப்படுறீங்க அப்படின்றத சேர்த்து கேட்டதும் அப்பாங்க நீ என்ன பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்ருக்காங்க. அப்பாங்க இவ பேசாமல் இந்த வீட்டிலே இருந்து எல்லா வேலையுமே பார்க்கட்டுமே, உங்களையுமே அவள் கேர் பண்ணிக்குவான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இந்த கிளவியை போய் கேர் பண்ணுறது யாருக்கு பிடிக்கும் அப்படின்ற சைட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. என்ன நீ சொல்கிறேன்னு சைட்டு அவங்க கேட்டா அவள் ஓகே சொன்னதுமே நான் தான் சொன்னேன்ல இவ ரொம்ப அப்பாவி பொண்ணு அப்படின்ற சொல்லும்போது அப்போ அங்கே உடனே ஹீரோயின் சரி ஓகே இப்போ இருந்து நீ வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே மெய்டோட கிளாத்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கப்புறம் நீ தான்ப்பா இந்த வேலையெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அதை பார்த்துட்டு இவங்களுக்கு பயங்கர ஹாப்பியாகிட்டு இவங்க சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நீமே ரீபானாய் வந்திருக்க அப்படி தானே அப்படின்ற செட்டு கேட்டதும் அவங்க அம்மான்னு சொல்லிட்டுருக்கான். லாஸ்ட் டைம் நடந்த மாதிரி எதுவுமே இந்த டைம் நடக்கக்கூடாது, நம்மளை அவங்க 2 பேருமே சேர்ந்து ரொம்பவே மோசமாக ஏமாற்றி நம்மளோட லைஃபவே அழிச்சிட்டாங்க அப்படின்ற சைட்டு அவங்க பயங்கர கோவமாயிட்டு இருக்காங்க. ஸோ அப்பாங்க நம்ம ஹீரோயினுக்கு ஏகப்பட்ட குழந்தைகளை பிறக்க வச்சு அவளங்க டைவர்ஸ் பண்ணி உடம்பு முடியாமல் ஆக்கி விட்ருக்காங்க. இவங்களுக்கு அதே மாதிரி கேன்சர் வந்திருக்கு. ஸோ இவங்களுக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் கூட பண்ணாமல் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யார், உங்கள் பையனும் அந்த வப்பாட்டியும் தான். ஸோ நம்ம எப்படி சும்மா இருக்க முடியும், பழி வாங்கலான்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அவங்கள ஒரு வழி பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பயங்கர ஹாப்பியாகிட்டுருக்கு.
பார்த்தா இவ அங்கே வந்துட்டு வேலையெல்லாம் பார்த்துச்சேக்கா எப்படி செடியூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்த ஸ்கூலில் இந்த மாதிரிலாம் எனக்கு டீச் பண்ணலேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டேவும் வேலை பார்த்துச்சேக்கா என்ன பண்ணிச்சேக்கா அழுக்கா இருக்கு கீழே நல்லா க்ளீன் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறாங்க. சுத்தமாகவே உன்னால் வச்சுக்க முடியாதா அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு பயங்கர கடுப்பாயிடுச்சுக்கு. இந்த புக்கை படி இது வந்து டோட்டல் வீட்டையுமே எப்படி க்ளீனாக வந்து பண்ணுறதுன்றதுக்கானது தான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டுச்சுக்காங்க. அவன் வரும்போது கண்டிப்பாக நான் சிம்பத்தியை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அவன் பார்த்துட்டு ரொம்ப பரிதாபமாயிடுவான். ஐயோ இவ்வளோ வேலை பார்க்குறாங்களான்னு சொல்லிட்டு அவனுக்கே ரொம்ப பரிதாபமாகும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஐடியா பண்ணிகிட்ருக்கா. வீட்டில் எல்லா இடத்துலையுமே வேலை பார்க்க வச்சு பாடாப்படுத்துகிறாங்க. இவங்கள பார்த்தா ஹாப்பியாக அங்கே வந்துட்டு மூவியெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நடந்துட்டுருக்கு, நான் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்க மாட்டுதேன்னு சொல்லிட்டு அவளுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டுருக்கு. சோப்பாங்க என்ன பார்த்துட்ருக்க வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவங்க போனால் பெரிய தொல்லையாக இருக்குது. நான் வந்து கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன். நான் என்ன பண்ணுறேன் பாரு, இது எல்லாமே வந்துட்டு எனக்கு சொந்தம். அதுக்கு காரணம் வந்து அந்த சியான் தான். சோப்பா அவனை கைக்குள்ளே வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணுறா. நான் வந்துட்டு கண்டிப்பாக இங்கே இருக்க எல்லா பொருளுமே க்ளீன் பண்ணுற மாதிரி பண்ணி அதை உடச்சிட்டா பெரிய லெவலுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் ஆகும். அது மூலமாக வந்துட்டு இவ பேர் கேடுன்னு சொல்லிட்டு அவள் ஐடியா பண்ணிட்டுருக்கா. ஸோ ஹீரோயின் ஃபோன் பார்த்துட்டு இருந்தா. இவ்வளோ பார்த்தா அங்கே செடியூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்ததுமே ஹீரோயினுக்கு இவ என்ன பண்ண போகிறான்னு தெரியும் இல்லையா. சரி ஓகே நீ இப்போ க்ளீன் பண்ண போறியா, ஸோ அங்கே இருக்க எல்லாத்தையுமே நீ க்ளீன் பண்ணு. பட் எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியானது, அதில் அங்கே இருக்க அந்த டீ பாட்டை மட்டும் எதுவும் பண்ணிடாத அப்படின்றத சொன்னதும் அப்படியா சரி ஓகேப்பா நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஷியான் உள்ளே வரும்போதே அதை கீழே போட்டு உடைச்சிட்டு காலில் அடிப்பட்ட மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணதுமே அப்போ அங்கே வேமா தூக்கி விட்டாவே என்னாச்சு உனக்கு பேபி நல்லா தான் நீ இருக்க, ஏன் இதெல்லாம் நீ க்ளீன் பண்ணுறேன்னு சொன்னதும் அப்போ அங்கே இவங்க தான் பண்ண சொன்னாங்கன்னு சொன்னதுமே அவங்க க்ளீன் தாப்பா பண்ண சொன்னேன், பட் இப்படிலாம் இந்த பொருளை உடைப்பான்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொன்னதும் அப்போ அங்கே உடைச்சிட்டு போகிறா. அவளை விட எனக்கு எதுவுமே ரொம்ப காஸ்ட்லி கிடையாது அப்படின்ற விஷயத்தாவே சொல்லிட்டு இருக்கான். பட் உடைச்சது உன்னோட ஃபேவரட் ஷாகன் டீ பாட் அப்படின்ற சொன்னதும் ஐயோ என்னது போச்சான்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த ப்ராஜெக்ட் இன்வெஸ்டருக்கு கொடுக்கறதுக்காக இருந்தான். இப்போ கம்பெனியில் வந்து இவன் என்ன சொல்லுவான் பார்ப்போம் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. ஷியான் சாரி அப்படின்றத சொல்லும்போது இப்படி இவ பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கலப்பான்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவள் ஷாக் ஆகிட்டு இதெல்லாம் நான் பேச வேண்டிய டைலாக் ஆச்சேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன பண்ண நீன்னு சொன்னதும் வேமா அங்கே பக்கத்தில் பிடிச்சவனை உரசிட்டு அப்படியே கண்ணை அப்படியே சிமிட்டிட்டு இருக்கவும் ஹீரோயின் இந்த ஹோம் பிரேக்கர் பார்த்தையா எவ்வளோ கேவலமானவன் சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே நோட்டீஸ் பண்ணுறா. பேபி இருக்கட்டும் அப்படின்ற சொல்லிட்டு அதை என்ன உடஞ்சிட்டு போகுது, நீ என்ன இங்கே தேவையில்லாமல் பேசிட்டு இருக்க அப்படின்ற சொல்லும் போதே அவங்க அம்மா ஓங்கி ஏற்றி தள்ளி விட்றாங்க. ஆன்டின்னு சொன்னதும் அவளுக்கு அடி விழுகுது. எதுக்காக நீங்கள் இப்போ என்னை எனிமி மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்கன்னு சொன்னதும் பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு நீ இப்போ என்ன வந்து ஸ்டூபிட் மாதிரி அவ மேலே பழிய போட்டுட்டு இருக்கீங்களான்னு சொன்னதும் அப்போ அங்கே ஹீரோயின் சிஸ்டர் மேலே எந்த தப்பு இல்லை, அவங்க வந்துட்டு வேணும்னு இதெல்லாம் பண்ணலை, வந்து பணம் ஆகுமோ அவங்க அதுக்கு பே பண்ணிடட்டும் அப்படின்றத அவ சொல்கிறா. அப்போ அங்கே செஞ்சு நீங்கள் இப்படிலாம் கோவப்படாதீங்கம்மான்னு சொன்னதும் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு இடியேட் ஆகிட்டியாடா, முட்டாள் மாதிரி நீ பிஹேவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க. உன்னை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்டா அப்படின்ற சொல்லிட்டு இருக்கவுமே கண் எல்லாமே செவந்து போயிடுது. உடனே ஐயோ ஆண்டி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு பேபி நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்ககிட்ட அவ்வளோ காசு இல்லைன்னா என்னோட ஜுவல்லரிஸ் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் விற்று கட்டிருங்கன்னு சொன்னதும் என் மருமக எவ்வளோ நல்லவ, பட் ஆனால் நீ அவளுக்கே துரோகம் பண்ணுறியாடான்னு சொன்னதும் என் பொண்டாட்டி எவ்வளோ நல்ல ஒய்ஃப் அப்படின்ற சொல்லிட்டு நான் உன்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன், இந்த எல்லாமே உனக்கு தான், நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் நீ வச்சுக்கோன்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ரொம்பவே தேங்க்யூ பேபி அப்படின்றத சொல்கிறா. இப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அம்மாவை கூப்பிட்டுட்டு அப்படின்றத சொல்கிறா. நீ கவலைப்படாத இந்த ப்ராஜெக்டை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஓகே நீ நல்ல பையன் இது எல்லாத்தையும் நீ கவனிச்சுக்கோ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. ரொம்ப கோவம் ஆகிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, காடெல்லாம் அவட்ட தூக்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா. கீழே அதெல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ண ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அப்புறம் எப்படி எங்கள் அம்மாவை நான் சமாளிக்க முடியும், அவள் எனக்காக எவ்வளோ பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் நீ என்ன சொன்ன அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்னு சொன்னதுமே இவங்க ஹாப்பி ஆகிட்டு பார்த்தீங்கல்ல இவங்களை இதுக்கப்புறம் இதை விட மோசமாக தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. வந்துட்டு உங்கள் அம்மா பேச்சை தான் கேட்பியா, நான் சொல்கிறத கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோவம் ஆகிட்டு அடிச்சிட்டு இருக்கா. உனக்காக தானே நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹார்ட்
ஹார்ட்லெஸ்ஸான ஒரு பர்சன் சொன்னதுமே கோவமாயிட்டா. அவன் அடிச்சு அங்கே தள்ளி விட்டா. அவள் கீழே போய் குப்புற கடிச்சு விழுந்துடுறான். அவன் அதை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிடுறான். ஐயோ என்னாச்சு உனக்கு எந்திரின்னு சொன்னால் மூக்கு அங்கே நெளிஞ்சு போயிருக்கு. ஐயோ உன் மூக்குக்கு என்னாச்சு, என்ன வந்துட்டு நெளிஞ்சிருக்கு அப்படின்ற சொன்னதும் என்னாச்சு உன் மூக்குக்குன்னு சொல்லிட்டு அவன் வேற கேட்குறான். ஏய் காமி என்ன வந்துட்டு ஏதோ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியான்னு சொன்னதும் விழுந்தடிச்சு ஓடி போனதுமே என்னம்மா அது மருமகளே என்ன அது அப்படின்ற சொன்னதும் பையனை வந்துட்டு அவள் ரொம்ப நல்லா ஏமாத்திட்டுருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்றதவ சொல்கிறா. ஸோ உடனே டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக அவங்க போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயினையுமே அங்கே அவங்க ஹஸ்பண்ட் ஷியானை கூட்டிகிட்டு வரா. எனக்காக நீங்கள் கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூப்பா, நீ வெளியே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு அவளை அங்கே பிடிச்சி இழுத்துட்டு எங்கே போயிட்டுருக்க, என்ன உன் மூக்கு காய்ச்சி பண்ணுற வந்திருக்கேன்னு சொன்னதும் நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதன்னு சொல்லும்போது உன்னோட அந்த ஃபேக் ஸ்கூலில் எப்படி ஆம்பளைங்களை வளைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்களே, பட் உன்னோட பாடி பார்ட்ஸை எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு எதுவும் சொல்லி கொடுக்கலையா அப்படின்ற செட்டி கேட்குறா. அப்பாங்க அதை கேட்டுட்டு அப்போ வேணுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் ஆமாப்பா உன் பாடியில் இருக்க பார்ட்ஸ் எல்லாமே ஃபேக்கானது, எல்லாமே பிளாஸ்டிக் சர்ஜரி, உன்னோட ஜஸ்ட்டு எல்லாமே சிலிக்கான் தான், அதை வச்சுட்டு தான் நீ அவனை ஏமாற்றிட்டு சுற்றிட்டு இருக்கா அப்படின்ற சைட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. அப்பாங்க அதை கேட்டுட்டு அவளுக்கு பயங்கர கோவமாயிட்டுருக்கு. சரி இருந்துட்டு போட்டுமே, இப்போ நீ என்னை பற்றி வந்துட்டு விசாரிச்சிருக்கா தானே அப்படின்ற சொன்னதும் ஆமாம் நான் விசாரிக்காமல் எப்படி சொல்லுவேன், நீ என் குடும்பத்தை வந்து கெடுத்தேன்னா நான் சும்மா இருப்பேனா அப்படின்ற செட்டி கேட்குறா. அந்த கிழவி உன்னையும் நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், 2 பேரும் சேர்ந்து என்னை வந்துட்டு இந்த மாதிரி கொடுமையாப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே நாளை எங்களை எதுவும் பண்ண முடியுமான்னு சொன்னதுமே ஏன் பண்ண முடியாது, உன்னோட மதரின் லவ் மட்டும் நீ வச்சுட்டு என்ன பண்ணுவ அப்படின்ற சைட்டு அவள் கேட்குறா. உன்னோட அந்த அழகான ஃபேஸில் நான் வந்து இப்போ நான் கோடு போட்டு விட்டேன்னா நீ என்ன பண்ணுவேன்னு சொன்னதும் எனக்கு கோவம் ஆயிட்டு, நீ இப்போ பண்ணுறதுக்கு பாரு நானே பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு அவளே அவங்க வந்துட்டு ஹிட் பண்ணிட்டு கீழே விழுந்துடுறா. ஐயோ இவ தான் வந்துட்டு என்னை இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொன்னதும் எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி என் பொண்டாட்டி மேலே கையை வைப்பேன்னு சொன்னதும் என்னாச்சுன்னு தெரில, சிஸ்டர் வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்காங்க அப்படின்ற செட்டை பேசும்போது என்ன முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சவன் திட்டான். பேபி இங்கே பாருங்களேன் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னால் அங்கே வந்துட்டு பயங்கர மோசமாக ஒரு பொண்ணோட ஃபோட்டோ மாதிரி இருக்குது, மூலமாக தான்ப்பா இவங்க ஃபேஸ் எல்லாத்தையுமே மாற்றிருக்காங்க, இந்த ஃபோட்டோவில் இருக்க கேர்ள் தான் அவங்க அப்படின்ற சொல்கிறாங்க. ஐயோ அப்போ எல்லாமே வந்துட்டு ஃபேக்கா அப்படின்ற சொன்னதும் இல்லை இது இவ பொய் சொல்லிட்டேக்கா அப்படின்ற சொல்லிட்டேக்கா. இப்போங்க தயவு செஞ்சு நீ நம்புன்னு சொன்னதும் வாயை மூடு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு நான் இந்த மாதிரி பொண்டாட்டியை விட்டுட்டு போய் பொண்டாட்டி சுற்றுனே பாரு அப்படின்ற சொல்லும்போது இவங்க வேணுக்குனே என்னை நைஃபை வச்சு இப்போ குத்த வந்தாங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு நான் இதுக்கப்புறம் கண்டிப்பாக உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டேக்கான். நீ தயவு செஞ்சு வந்து அவங்க மேலே கோவப்படாதப்பா, பாவம் அவங்களே வந்துட்டு மூக்கு வந்து கிராக் ஆகி போயிருக்குன்னு சொன்னதும் அவங்க அடிக்க வந்ததும் இவன் பொண்டாட்டி ஹக் பண்ணிட்டு அவளை டச் பண்ண நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். என்ன பேசிகிட்டு இருக்க சிஸ்டர், உன்னோட சுயர்வை வெளியே வந்துருச்சுன்றதுக்காக நீ இப்படிலாம் வந்துட்டு பேசுவியா அப்படின்ற சொன்னதும் அப்போ அங்கே அவனுக்கு அப்படியே வாமிட் வந்துட்டுருக்கு. உன் ஜஸ்ட் முதக்கண்டு சிரிக்கான். ஐயோ என் ஹஸ்பண்ட் என்னென்னத்தை போய் தடவிட்டு தெரிஞ்சான், எல்லாமே வந்துட்டு தப்பாக இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சொன்னதும் அதை பார்த்துட்டு அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. ஐயோ கடவுளே கன்றாவி, என் வாழ்க்கையில் நான் இப்படிலாம் மோசம் போயிருக்கனேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். பேபி தயவு செஞ்சு நீ வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண என்ன வீடு, நீ வந்துட்டு இப்போ கோவலாம் படாதன்னு சொன்னதும் எதுவுமே அப்போ உன் பாடியில் நேச்சுரல் இல்லையா, அடி பாவி என்ன இது அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப முடியாமல் போயிடுது. சரி பேபி வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு போனதும் இவ எல்லாத்தையுமே நான் பக்கா பிளான் பண்ணி வச்சதை கெடுக்க பார்க்குறா. ஃபஸ்ட்டு நான் டாக்டரை போய் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே வேகமாக போயிட்டுருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வந்தா அம்மா நான் மோசம் போயிட்டேம்மா, அவன் என்னை ஏமாத்திட்டான்னு சொன்னதும் என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நடந்த எல்லாத்தையும் சொன்னதும் அவங்களுக்கு அதை கேட்டுட்டு பயங்கர சிரிப்பு வந்துடுது. விட்டானா இல்லையா அவளைன்னு சொன்னதும் அந்த மாதிரி தான் தோணுது, சரி பார்ப்போம் அப்படின்ற விஷயத்தை அவள் சொல்லிட்டு இருக்கான். கேட்டுட்டு அவங்களுக்குமே பயங்கர ஹாப்பியாக இருது. என் மருமக உண்மையிலேயே பெரிய திறமைசாலி தான் அப்படின்றத சொல்கிறாங்க. உங்கள் அம்மா வந்ததுமே அம்மா இப்படிலாம் அவள் என்னை ஏமாத்திட்டாம்மா, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறான். சரி அழுகாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடால்ட்டு வந்துட்டு என்னத்தையே தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறமாச்சும் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த லேடியை பற்றி, வாழ்க்கையில் வந்துட்டு எப்பயுமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்துட்டு பெஸ்ட்டானது அப்படின்றத சொல்கிறாங்க. நீ ரொம்ப கைண்டான பர்சன்ப்பா, அதனால தான் அவளை ஈஸியாக நம்பி ஏமாந்து போயிட்ட அப்படின்றத சொல்லும்போது அவன் திரும்ப திரும்ப அழுததுமே கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் என் மருமக பேரில் மாற்றி கொடு, அதான் உனக்கு
உனக்கு நல்லது அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயினுமே. அப்போ வந்து ஃபுட் எல்லாமே உங்களுக்காக தான் பேபி, இதை வச்சுக்கோங்கன்னு சொன்னதும் என் பொண்டாட்டி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கா, பட் ஆனால் அவளை விட்டுட்டு நான் எப்படி இந்த ஜின்ஸியோட பின்னாடி போய் சுற்றுனேன்னு சொல்லிட்டு பேபி நான் உனக்கே எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துட்றேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். அம்மா குட் நைட்மா அப்படின்றத சொன்னதும் அவங்களுமே ஓகே சொல்லிட்டு போகிறாங்க. முட்டா பையில எப்படியோ வந்து நம்ப வச்சாச்சு, நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே நம்மளோட கைவசம் கொண்டு வந்துடலாம் அப்படின்ற சைட்டு அதை கேட்டுட்டு அவங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக இருது. இவளை பார்த்தா அங்கே இவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். ட்ரெஸ்லாம் அங்கே வந்துட்டேக்கா மேலே இருந்து நம்ம ஹீரோயினும் அவங்க மதரையெல்லாம் பார்க்குறாங்க. என்ன இப்போ எதுக்காக இந்த ட்ராமா பண்ணிட்டேக்கா அப்படின்றத சொன்னதும் இப்போ உங்கள் பையன் வந்துட்டு எவ்வளோ நிமிஷம் தாக்கு பிடிப்பான்னு நினைக்கிறீங்க அப்படின்றத சொன்னதுமே ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு 1 hour கூட பிடிக்க மாட்டான் தாக்கு அப்படின்ற சொன்னதும் 24 hours அவங்க சொல்கிறாங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே அவெல்லாம் வந்துட்டு இருக்க மாட்டான் பாருங்க அப்படின்றத சொல்லும் போதே ஐயா பார்த்துட்டு என்னால் வந்துட்டு முடியலை, ஐயோ கடவுளே அப்படின்ற சைட்டு அவன் ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் அழுகிறான். இப்போ உளுந்தடிச்சு ஓடி வருவான் பாருங்க அப்படின்றத சொன்னதும் அதே மாதிரி ஓடி போய் ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அடப்பாவி என்னடா ஒரு 10 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்கலையா, ஓடி போயிட்டியான்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. பேபி எதுக்காக நீ இப்படி நனைஞ்சு போய் வந்திருக்கேன்னு சொன்னதும் சியான் நான் வந்துட்டு உங்ககிட்ட போய் சொல்லவே கிடையாது, நான் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் எனக்கு சில ப்ராப்ளம் ஆச்சு, அதனால தான் நான் வந்து ஃபேஸில் வந்துட்டு சில சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, அதுக்காக நீங்கள் இப்படிலாம் என்னை சந்தேகப்படலாமான்னு சொன்னதும் நான் உன் மேலே டவுட் பட்டிருக்கக்கூடாது பேபி, நான் உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். உங்களை நான் எப்பயுமே விடமாட்டேன் பேபி அப்படின்றத சொன்னதும் பார்த்தீங்களா இந்த வேர்ல்டில் 2 டாக்ஸ் வந்துட்டு எவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டுருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அப்போங்க என்ன கன்றாவி இது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அம்மா நான் நினச்சி கூட பார்க்கல, வாழ்கிறப்பே ஹெல்ல என் புள்ள வாழ்ந்துட்டுருக்கானேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அந்த சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்போங்க நீங்கள் எப்பயும் கைவிட மாட்டீங்கல்ல அப்படின்றத சொன்னதும் கவலைப்படாத, உன்னை நான் எப்பயுமே கைவிட மாட்டேன் அப்படின்றத சொல்லும்போது அதை கேட்டுட்டு என்னப்பா ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சிட்டவை கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது என்னோட ஹார்ட்டோட சவுண்டு பேபி, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அப்போங்க சரி ஓகே இதுக்கப்புறம் நம்மளை பிரிக்க ட்ரை பண்ணான்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவும் ஆகாது, யார் சொன்னாலும் சரி நான் உன்னை எப்பயும் கைவிட மாட்டேன் அப்படின்றதாவே சொல்கிறான். இவங்க 2 பேத்துக்கு அதை பார்த்துட்டு பயங்கர சிரிப்பு வந்துச்சுக்கு. ஸ்ட்ராட்டஜி எல்லாமே படி கேவலமாக இருக்குப்பா, இதுக்கான விளைவாக உங்கள் பையன்தான் சந்திக்க போகிறான்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கா. இதுங்க 2மே சேர்ந்து புள்ள பெற்றா அது எப்படி இருக்கும், எலிக்குட்டி மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு வேற பேசிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. 2மே சேர்ந்து கிஸ் பண்ணிக்க போகிறப்ப அவங்க அம்மா டே என்னடா பண்ணிட்டு இருக்கா முட்டா பையில அப்படின்றத சொன்னதும் அப்பாங்க நடு வீட்டில் அசிங்கம் பண்ணுறீங்களான்னு சொன்னதுமே ஹீரோயின் ஐயோ கடவுளே என் புருஷன் வேற ஒருத்தையை போய் காஸ் பண்ணுறானேன்னு சொல்லும்போது மானங்கட்டவனே நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறதுக்கு செத்து போலான்னு சொன்னதுமே நான் சாரி சொல்கிறேன்னு சொன்னதும் அப்போ இவ கூட சேர்ந்து உனக்கு தப்பான உறவு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ அவளை வந்து ப்ளேம் பண்ணாத, நான் அவளை தான் மனசார லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் உன்னோட சுயமான புத்தி வெளியே வந்துருச்சு, நான் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டேன் நீ யாரை லவ் பண்ணுறேன்னு, நான் வந்து உன்கிட்ட டைவர்ஸ் வந்துட்டு கேட்குறேன், பேசாமல் நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப எமோஷனல் ஆனதுமே இப்போலாம் பண்ணாதப்பா நான் உண்மையிலே அவ்வளோதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீ என்னை கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக்கிட்டு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபீல் பண்ணுறாங்க. இந்த ஓங்கி அரைஞ்சிடுறா. அப்போ அங்கே அவள் கோவமாயிட்டு எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி அவரை அடிப்ப, எதுக்காக அடிச்சு அப்படின்றத சொன்னதும் வாய மூடு அவள் அடிச்சுட்டு போட்டு அப்படின்றத சொல்கிறான். நீ இப்போ பண்ணதுக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக போட்டு அங்கே அடி அடின்னு அடி வெளுத்ததும் வாயெல்லாம் அங்கே கோணிக்குது, அவனுக்கு மூஞ்சி பூரா அங்கே செவந்து போயிடுது. அப்போ அங்கே ஐயோ என்னாச்சு அப்படின்றத சொல்லும் போதே ஹீரோயின் அம்மா நிப்பாட்டுங்க செத்துக்கிட்டு போயிட போகிறான் அப்படின்றத சொல்லிட்டேக்கா, விடுங்க நான் அவனை டைவர்ஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு இதில் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னதும் அப்படியே வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு கை விடுவான், அதுக்காக வந்து எல்லாத்தையுமே உனக்கு எழுதி கொடுத்தாகணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் எனக்கு எதுவும் வேணான்னு சொல்லிட்டு அழுதுட்டு ட்ராமா பண்ணிட்டு போனதுமே இவ டைவர்ஸ் பண்ணாதான் எனக்கு நிம்மதின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருந்தா. நீ தாண்டா அவன் மனசவே வேதனைப்படுத்திட்டேன், சும்மா மட்டும் விட மாட்டேன்டா, எனக்கு என் மருமக தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அவளுக்கு கண்டிப்பாக நான் காம்பன்சேஷன் பண்ணணும்னு சொன்னதும் உடனே இருக்கிற எல்லா கார்ட்ஸையுமே எடுத்து இதை நீங்களே வச்சுக்கோங்கம்மா அப்படின்றத செய்யிட்டு அங்கே கொடுத்ததுமே அவங்க ஹாப்பியாயிட்டு ஓடி வந்துட்டு இங்கே எவ்வளோ கார்டு அப்படின்றத சொல்கிறாங்க.
போயிட்டு நம்ம பாட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். அந்த முட்டா பையன் என் பாட்டு கிடைக்கட்டும். என் வாழ்க்கையில் பாதி நாள் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் எல்லாமே உன்னை வளர்த்து கஷ்டப்பட்டு கொண்டு வரதுக்கே நேரம் ஆயிடுச்சு எனக்கு. 2 பேருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. பேபி என்ன பண்ணிட்டுருக்க, காசு எல்லாத்தையும் அவளுக்கு ஏன் கொடுத்தேன்னு சொன்னதும், நான் வந்து தப்பு பண்ணியிருக்கேன், ஸோ அதுக்கு தான் நான் பனிஷ்மெண்ட் அடைஞ்சிருக்கேன், அவன் அந்த காசை வச்சுட்டு போட்டு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. பட் பேபி நான் ஒன்று மட்டும்தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு நான் இருந்தால் போதாண்டான்னு சொன்னதும் உங்கள் அம்மா வந்து பொய் சொல்கிறாங்க, நடிக்கிறாங்க, நீ வந்துட்டு பாரு அவங்க வெளியே போய் நல்லா ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொன்னதும், நீ அப்படி சொல்லாத, அம்மா அவளை வந்து கவனிச்சிக்கிறதுக்காக போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்தாவே சொல்கிறான். பயங்கரமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. என் லைஃப்பில் வந்துட்டு இன்னைக்கு தான் பயங்கர சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. உங்கள் மதன் இல்லாக்கு அவள் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயம்னா நீங்கள் தான் செய்யிட்டு லூ ஃபேமிலியை மொத்தமாக அவள் ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு பார்க்குறா. பட் ஆனால் நான் கண்டிப்பாக அப்படி விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த காசெல்லாமே வச்சு நம்ம நல்லாவே என்ஜாய் பண்ணலாம், ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு வாழலாம் அப்படின்ற சொல்லும்போது ஹீரோயின் பாட்டு பாடிட்டு ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருக்கும்போது அவங்க மேல் மாடல் எல்லாமே கூப்பிடுறாங்க. அப்போங்க எனக்கு டைவர்ஸ் ஆகலப்பா, எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொன்னதும், வா முதன் செட்டு கூட்டிகிட்டு போனால் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, அவங்க 2 பேருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொன்னதும், அப்படிலாம் கிடையாது, அவங்க எங்கேயாச்சும் ஓரமாக உட்காந்து அழுதுட்ருப்பாங்க நம்ம சொல்கிறான். பார்த்தா அவங்க மதர் இன்லாக்கு ஒவ்வொரு பையனாக கூட்டிகிட்டு வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டுருக்கீங்க, எனக்கு வந்துட்டு இதெல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு வந்து டைவர்ஸ் ஆன பிறகு நான் வேணா இவங்ககிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் இவங்ககிட்ட கால் பண்ணி நான் பேசிக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. என்னமோ நீ வந்து சூஸ் பண்ண அப்படின்றத சொன்னதும் அவள் ரொம்ப அங்கே ஷை ஆகிட்டு இருக்கா. எல்லாருமே நீங்கள் என்ன வீசாட்டில் ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு போக பார்த்ததும், அப்போங்க நான் தான் ஆர்டர் பண்ணலை, பட் மதர் இன்லா நீங்கள் இன்றைக்கி என்ஜாய் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பையனை நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கன்னு சொன்னதும் அதில் ஒரு பையனை மட்டும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. பார்த்தா இங்கே ஃபோட்டோ எல்லாமே வந்ததுமே அப்போங்க பார்த்தீங்களா அப்படின்றத சரி கேட்டா. பட் எனக்கு அப்படி எதுவும் வரலையே அப்படின்றத சொன்னதும், இது உங்கள் அம்மாவோட ஆஃபீஸ் நம்பர், அதை நான் இன்னும் வச்சுருக்கேன், அவங்க போஸ்ட் போட்டுட்ருக்காங்க, உங்களை அவங்க வந்துட்டு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொன்னதும், அவங்க பார்த்தீங்களா அவங்க காசை பறிக்கிறதுக்காக ட்ராமா பண்ணிவிட்டு அங்கே போய் ஆட்டம் தான் போட்டுட்ருக்காங்க, நீங்கள் நம்பி ஏமாந்து போயிட்டீங்கன்னு சொன்னதும் இவன் கோவமாயிட்டாங்க. போனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து அங்கே பயங்கரமாக தண்ணி போட்டுட்டு அந்த பசங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கரெக்டாக அப்பாங்க நம்ம ஜின்சி வந்ததுமே அப்பாங்க அந்த மேனேஜர் பிடிச்சி இழுத்துட்டு டே என்ன பக்கத்து கிளப்ல இருந்து வந்தவனான்னு சொல்லி கேட்டுட்டு அங்கே எல்லாரும் அடிக்க வந்ததும் அம்மா அப்படின்ற சைட்டு அவன் பேசுகிறான். சரி ஓகே எல்லாருமே வாங்க கிளம்பலாம் அப்படின்றத சைட்டு அவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போனதுமே இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்ற சைட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே ஜின்சியுமே பார்த்தீங்களா இவங்க வந்து உங்களை சீட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் கோவமாயிட்டாவே எழுக்க போனால் விடுறா என் மருமகள்னு சொல்லிட்டு போகும்போது அம்மா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், இதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்காடா, வப்பாட்டியை கூட்டிட்டு வந்துட்டு நீ வந்து அவளை சீட் பண்ண, அவன் என்ன தப்பு பண்ண, அவங்க அப்பா இல்லாமல் இத்தனை வருஷமா நான் வந்துட்டு கஷ்டப்பட்டு வளர்த்தேன், இந்த மேல் மாடல் எல்லாம் கூப்பிட்டது அவ கிடையாது நான் தான் அப்படின்றத சொன்னதும், ஆன்ட்டி எதுக்காக நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு சொன்னால் முடிவு பிடிச்சி இழுத்து அவளை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவளை பார்த்து அவனை பிடிச்சிட்டு விடவே மாட்டாங்க. என்னடி நினச்சிட்டு இருக்க, என் வீட்டு மருமகளா நீ, உனக்கு என்னடி உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு வெளுத்து விட்டதும் அவள் ட்ரிங்க்ஸ் அதுக்குமே எல்லாம் ஊற்றி விட போனா இவனை பிடிச்ச ஹீரோயின் கூட அதை தள்ளி விட்டதுமே பேபி நான் இதை வேணுக்குன்னே செய்யலை அப்படின்றத அவ சொல்கிறா. அம்மா அப்போ இதெல்லாம் அவளோட தப்பு தானே, நீங்கள் அவளை ப்ளேம் பண்ண மாட்டீங்களா, என்ன ப்ளேம் பண்ணுறீங்கன்னு சொன்னதும் பண்ணாமல் வப்பாட்டியோட சுத்திர நீ லாயலை பற்றி பேசுகிறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்றத சொன்னதும், பட் இருந்தாலுமே இப்போ அவளுமே சீட் பண்ணியிருக்காளன்னு சொன்னதும் நீ வேணா இங்கே போய் செக் பண்ணி பாரு யார் கூப்பிட்டதுன்னு தெரியும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. நம்ம ஹீரோயின் நான் இப்போ என்னோட ஹார்ட் பிரேக் பண்ண மாதிரி ஆக்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி வந்துட்டு ட்ராமா பண்ணிட்டுருக்கா. நீங்கள் 2 பேருமே சேர்ந்து ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, நீ மிஸ்ட்ரஸை கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி என்னை கஷ்டப்படுத்திட்ட, இதுக்கப்புறம் நான் உன்னை எப்பயும் வாழ்க்கையில் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகும்போது என் மூஞ்சிலே முழிக்காதடா, நீ எப்பயுமே இவளோட சேர்ந்து சுற்றி நாசமாக போ அப்படின்ற செய்யிட்டு அவங்க அந்த பக்கம் போயிட்டு சிரிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ அங்கே பில்லை கொடுத்து சார் இந்த பாருங்க அப்படின்ற சொல்லும்போது இப்போங்க இங்கே யார் வந்து ஆர்டர் பண்ணதுன்னு சொன்னதும், சார் ஃபஸ்ட்டு எல்லாமே உங்கள் அம்மா தான் சார் ஆர்டர் பண்ணாங்கன்னு சொன்னதும், ஐயோ நான் திரும்ப அவளை தப்பாக புரிஞ்சுட்டு பேசிட்டேனான்னு சொல்லிட்டு இவே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான்.
நான் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அவளை, நான் சாரி கேட்கணும் அப்படின்ற சைட்டு. நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க ஷாப்பிங் பண்ண போயிருக்காங்க. என் மருமகளுக்கு ஃபிட்டாக இருக்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பேக் பண்ணுங்கன்னு சொன்னதும் அதே மாதிரி ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிட்டு இருந்தா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இவ்வளோ தூரத்துக்கு காசு எதுக்கு அவளுக்கு செலவழிக்கிறேன்னு சொன்னதும் நீ என்ன பேசுகிற, நான் அவளை ஏமாத்திருக்கேன், இதெல்லாம் ரொம்ப கம்மி தான் நான் அவளுக்கு பண்ணுறது அப்படின்றத அவன் சொல்கிறான். ஆனால் நான் ஒன்று தான் நான் பேபி லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அவள் ரொம்ப ஹாப்பியாகிடுச்சிக்கா. மதர்-இன்-லா அந்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் போட்டுட்டு வாங்க இப்போ அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கொடுக்கும்போது இவன் வந்துட்டு என்னப்பா நீ வந்துட்டு என்ன நீ இதெல்லாம் பண்ணேன்னா அவர் உன்னை லவ் பண்ணிடுவாருன்னு பார்க்குறியான்னு சொன்னதும் ஏன்னா அவன் லவ் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது, பட் என்கிட்ட நிறைய காசு இருக்குது அது போதும் அப்படின்றத அவள் சொல்கிறா. உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவமாயிட்டு சியான் பார்த்தேன் அப்படின்றத சொல்லும் போதே அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா அங்கே வந்துடுறாங்க. சூப்பராக இருக்கீங்க, நீங்கள் பார்க்க மாடல் மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னதும் ரொம்ப ஹாப்பியாகிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க அப்படின்ற செய்யிட்டு அவங்க 2 பேருமே சேர்ந்து அதுக்கப்புறம் அங்கே கிளம்பி போகிறாங்க. ஏகப்பட்ட பேக்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணிட்டேக்கா, எல்லாமே எனக்கு வேணும் நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு உனக்குமே வேணா ஏதாச்சும் நீ ஒன்று வாங்கிக்கப்பா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு பயங்கரமான கோவமாயிருது அவங்களுக்கு. நான் வந்து போடுற பிச்சையை நாங்கள் வாங்கணுமா, நீ தான் ஓசையில் சுற்றிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு திட்டி அசிங்கப்படுத்தி விட்டுறாங்க. திரும்ப அங்கே ஜுவல்லரி ஷாப்புக்கு போனால் கேரட் வயிறு இருக்குது, அந்த ரிங் எனக்கு வேணும் அப்படின்றத சொன்னதும் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு கையில் போட்டுக்கிறா. ஸோ ஹீரோயின் அப்போ இப்போ வரைக்குமே வெட்டிங் முடிஞ்சு எனக்கு ரிங் வாங்கி கொடுக்காதக்கு ரீசன் இதானா அப்படின்ற சைட்டு அவள் பார்த்துச்சேக்கா. பொண்ணுங்க எல்லாருமே என்னப்பா இந்த சியான் பொண்டாட்டியை விட்டுட்டு மிஸ்ட்ரஸ்க்கு எல்லாமே வாங்கி கொடுத்துட்ருக்கான், பாவம் இவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைய வளர்க்குறதுக்கு அந்த பொண்ணு என்ன வந்துட்டு அடிமையான்னு சொல்லிட்டு ஊருக்காரவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. பார்த்தியா எனக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றத செய்யிட்டாங்க. ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க மதர்-இன்-லா இந்த செருப்பை போட்டுக்க, இதுக்கப்புறம் ஹீல்லாம் போடாத கால் பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கேர் பண்ணுறாங்க. இப்போ அங்கே அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருமே எப்படி வந்துட்டு மருமகளை பார்த்துக்கிறா பாருன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது அந்த 50 கேரட் அந்த வைரத்தை நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொன்னதுமே இன்னும் 50 கேரட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்படிலாம் இந்த இடத்துல இருக்கவே இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்ணிட்டு இருந்தா. ஸோ அந்த பெரிய ரிங்கை கொண்டு வந்ததுமே அதை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகிருது. இது அவங்க மருமகளுக்காகவே அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும் மதர்-இன்-லா ரொம்பவே தேங்க்யூ அப்படின்ற சொன்னதும் உன்னோட வெட்டிங்காக நான் டிசைன் பண்ணது அப்படியே மறந்து போயிட்டேம்மா, இப்போ தான் வந்துட்டு எல்லாமே வந்து ஞாபகம் வந்துருச்சு எனக்கு அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ நான் திரும்ப லைஃப்பில் வந்ததுமே உனக்காக இதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், போன டைம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எல்லாம் போச்சுல அப்படின்ற சொல்லும்போது நம்ம ஹீரோயின்மே சரி எவ்வளோ இது வேலைன்னு சொன்னால் 200 மில்லியன் சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே ஹாப்பியாகிடுறா. மதர்-இன்-லா ரொம்ப காஸ்ட்லியாக இல்லையா, இது எனக்கு வேணான்னு சொன்னதுமே ஆமாயிட்டு இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்ற சொன்னதும் அவங்க கார்டை கொடுத்து நீங்கள் இதை மருமகளுக்கு வந்துட்டு பேக் பண்ணுங்க அப்படின்ற சொன்னதும் ஒரு மதர்-இன்-லா கடைக்கு கொடுத்து வச்சிருக்கணும்ப்பான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பேபி எனக்கு இதையாச்சும் நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே அவன் எங்கள் கார்டை கொடுத்து இதை பேக் பண்ணுங்கன்னு சொன்னால் இது வந்து ரிங்கு கைக்குள்ளெல்லாம் போகாது, இந்த வளையலாக போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க தூக்கி மாட்டி விட்டதும் அவளுக்கு அதை பார்த்துட்டு பயங்கரமான வந்துட்டு ஜெலஸாயிட்டுருக்கு. சார் நீங்கள் வந்துட்டு கொடுத்ததில்ல காசு வந்துட்டு கம்மியாக இருக்குது, இது வந்து பே பண்ண முடியாதுன்னு சொன்னதும் என்ன ஷியான் பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் என் கார்டு பூரா அவங்கக்கிட்ட இருக்குல்லப்பா அப்படின்ற சொல்கிறான். நான் வந்துட்டு உனக்காக இப்போ பாட்டு வேணா பாடவா அப்படின்ற சேர்த்து பாட்டு பாடினதுமே அவளுக்கு ரொம்ப அசிங்கமாகி போயிட்டு ரிங்கை கழட்டி வச்சுட்டு மரியாதை இங்கே வந்து போயிடான்னு சொல்லிட்டு போனான். பேபி நில்லுன்னு சொல்லிட்டு பின்னாடி அவன் இங்கே கிளம்பி போகிறான். வீட்டுக்கு வந்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. அவள் மூஞ்சி இன்னைக்கு பார்த்தீங்களா அசிங்கப்பட்டுட்டா அப்படின்றத சொல்லிட்டு அவளை இன்னும் நம்ம ஒரு வழி பண்ணணும், நம்ம வந்துட்டு யார் நம்மளுக்கு காமிக்க வேணாமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நான் பேசாமல் வந்துட்டு அவனுக்கு உனக்கு டைவர்ஸ் ஆன பிறகு நான் உன்னை தத்தெடுத்துக்கலான்னு நினைக்கிறேன், நீ என்னோட வளர்ப்பு மகளாயிரு, நம்ம 2 பேருமே அம்மா மகளாயிரலான்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஆமாம் அதுவும் கரெக்ட் தான் அப்படின்றத சொல்லிட்டு அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாகி போயிடுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பார்த்தா இன்னைக்கு நான் வந்து இவனை எப்படியாச்சும் செடியூஸ் பண்ணணும், இவன்கிட்ட இருக்க அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையும் என்னோட பேரில் மாற்றிட்டா அது கிட்டத்தட்ட 10 பில்லியனுக்கு மேலே இருக்கும், கண்டிப்பாக அவளையுமே நான் கூடிய சீக்கிரம் டைவர்ஸ் பண்ண வச்சு அந்த கிளவியுமே இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டு இந்த கம்பெனி என் கைக்குள்ளே கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு அவன் ரூமுக்கு போனதுமே என்ன பண்ணிட்டு இருக்க, எங்கள் அம்மா மட்டும் இந்த ரூமில் உன்னை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லும்போது நான் இப்போ கன்சீவாக இருக்கேன் அப்படின்றதாமே சொன்னதுமே அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். பேபி நம்ம வந்துட்டு குழந்தை பிறக்கவங்கள
குழந்தையுமே அது வந்து கண்டிப்பாக தப்பான முறையில் பிறந்த புள்ளன்னு பேர் வாங்கக்கூடாது, எனக்கு கல்யாணம் பண்ணிக்குவீங்களான்னு சொன்னதும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. பார்த்தா அங்கே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டு இதெல்லாம் என்னன்னு செட் அவங்க கேட்டா, உங்கள் பையன் கம்பெனியில் இருக்க ஷேர்ஸ் என்னோட பேரில் மாற்றிட்டான் அப்படின்ற விஷயத்த சொல்கிறா. நானுமே இதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர் தான் அப்படின்ற சொன்னதும், எப்படா நீ இப்படி பண்ணுவேன்னு சொன்னதுமே, அம்மா நான் அவளை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவள் உங்கள் பேர பிள்ளைய வயிற்றுல சுமந்துட்டுருக்காமான்னு சொன்னதும், ஆன்ட்டி உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும், பட் இருந்தாலும் இப்போ உங்கள் குடும்பத்தோட மருமகளாக நான் தான் இருந்தாகணும் அப்படின்ற விஷயத்த அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆகி போயிட்டு பிளட்டாக வாமிட் வந்து மயக்கமாகிடுது. அவங்க பயப்படாத பிபி நீ ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லும்போது என்ன பார்த்துட்ருக்கீங்க, ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணிகிட்ருக்கா, அவள் குழந்தைய வயதில் சுமந்துட்டுருக்கா, நீ இப்படி பண்ணாதன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்ருக்கா, அது உன்னோட அம்மான்னு சொன்னதும் அவங்களுக்கு ஏதாச்சும் உட முடியாமல் போயிருக்கும், எந்திரிச்சுவாங்கன்னு சொல்லும்போது அவள் கால் பண்ண போனால் ஃபோனை பிடிங்கிட்டு நீ ஃபஸ்ட்டு இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடு, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோமே நான் வந்துட்டு கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன், கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் ஹீரோயின் கோவம் ஆயிட்டு இப்போ ஃபோனை கொடுக்கலன்னு வச்சுக்கோ உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவனை கண்ணத்தை சேர்ந்து ஆரஞ்சதும் மயக்கம் போட்டு கீழே வந்துடுறான். உன்ட்ட அவ்வளோ வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு சிட்டி கேட்டா, அந்த கம்பெனி ஷேர்ஸ் உனக்கு வரணும்னா அதுக்கு நானுமே சைன் பண்ணணும், இல்லைன்னா நடக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் இப்படி அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு என்ன நடந்துச்சுக்கு, நான் போன ஜென்மம் மாதிரியே இந்த ஜென்மத்தில் நடக்கக்கூடாதுன்னு எல்லாம் ட்ரை பண்ணனே இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. ஸோ அப்போ அங்கே டாக்டர்கிட்ட நீங்கள் அவங்ககிட்ட இதை பற்றி தெரிவிக்காதீங்க, நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு போனதுமே இப்போ டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன்னு சொன்னதுமே, அம்மா நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க, 70% நீங்கள் பொழைச்சிடலான்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போதே அங்கே 2 பேருமே சேர்ந்து வந்ததும் இங்கே எதுக்காக நீ வந்தேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்க கோவப்பட்டதுமே, இப்போ நாங்கள் வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே கேள்விப்பட்டோம், உங்களுக்கு பேரப்புள்ள பிறக்க போகுது, நீங்களே கூடிய சீக்கிரம் செத்து போயிடுவீங்களே, ப்ராப்பர்ட்டிஸ் எங்களுக்கு மாற்றி கொடுங்கன்னு சொன்னதும் மரியாதை இங்கேருந்து போங்கடான்னு சேர்த்து கோவப்பட்டா. அம்மா நீங்கள் தான் முக்கியம், நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்லும்போது போன ஜென்மத்தில் நடந்தது ஞாபகம் வருது. ஸோ 2 பேருமே அங்கே சிரமப்பட்டிருக்காங்க, இவங்க 2 பேர்த்தையுமே அவ்வளோ ஒரு கொடுமையுமே படுத்தியிருக்காங்க. மூலமாக அவங்களால வந்துட்டு அங்கே மூச்சு விட முடியாமல் மாற்றி மாற்றி ஃபைட் பண்ணி அவங்களுக்குள்ளே பெரிய ப்ராப்ளம் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் உயிரோடு இருந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, ப்ராப்பர்ட்டிஸ் எங்களுக்கு மாற்றி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அப்படி தான் போன ஜென்மத்திலையுமே இவன் பண்ணியிருக்கான். ஸோ இதே மாதிரி எங்கள் டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் இப்போ சைன் பண்ணி கொடுத்துரு, காம்பன்சேஷனாக உனக்கு நான் காசு கொடுக்குறேன் அப்படின்ற சொன்னதும் கண்டிப்பாக நான் சைன் பண்ணி கொடுக்குறேன், ஆனால் நீ இதுக்கப்புறம் ரிகரெட் பண்ணாத, இதுக்கப்புறம் என்னோடய அம்மாவையும் நீங்கள் விட்டுட்டு போங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே துரத்தி விட்டா. என்கிட்ட இருக்க காசே போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவ சொல்கிறா. எந்த சுச்சுவேஷனையும் என்னால் சரி பண்ண முடியாமல் போயிருச்சுல அப்படின்ற சேர்த்து அவங்களுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சுக்கு. கம்பெனி அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்குது, எல்லாத்தையும் நானாக தனியாக இருந்து கவனிச்சிட்ருக்கேன், பட் ஆனால் இந்த நன்றி கெட்டவன் பாரு எல்லாத்தையுமே கொண்டு போய் வப்பாட்டி காலில் கொட்டிட்டுருக்கானேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சுக்கு. இந்த மாதிரி பிள்ளைய பெற்றதே பாவம்னு சொல்லிட்டு அவங்க கவலைப்படும் போது, ஏன்ட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க, என்கிட்ட இருக்க காசை வச்சு உங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம், உங்களுக்கு நல்லபடியாக ஆயிடும், நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பிளான் பண்ண மாதிரி எல்லா இடத்துக்குமே போய் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை அவ சொன்னதுமே அதை கேட்டு அவங்க சிரிச்சுட்டு நீ கிளம்பு, உன்னோட லைஃப்பை நீ போய் பாருன்னு சொன்னதும் கண்டிப்பாக போக மாட்டேன்னு சொன்னதுமே நான் அவங்க கூட தான் சேர்ந்து இருக்க போகிறேன், அங்கே போய் வந்துட்டு எனக்கு உட முடியாமல் போய் நான் சாகுறத என் பிள்ளையும் அவளும் பார்க்கணும், அது மூலமாக கில்ட்டி ஆகிட்டு அவங்களுக்குள்ளே சண்டை வந்து அவங்க சாகணும் அப்படின்றத சொன்னதும் கண்டிப்பாக அப்படி என்னால் விட முடியாது, நான் வந்துட்டு உங்களுக்கு இருக்கேன், நான் வந்து உங்களை கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு அவள் சொல்லிச்சேக்கா. ஏன் அந்த பக்கம் அவள் போயிச்சேக்கா, வேமா வண்டியை ஓட்டிகிட்டு போகணுன்னு சொன்னால் அங்கே அவங்க உள்ளே போனதுமே என்ன இவங்க பண்ணிச்சேக்கா, எதுக்காக இந்த இடத்துக்கு வந்து செக்கிங் வந்திருக்கா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஒன்றுமே கேட்க மாட்டுதேன்னு சொல்லிட்டு மேமா அவங்க போனதுமே இவங்க உள்ளே போயிட்டு இப்போ வந்துட்டு போனவன் எவங்க தான்ப்பா, அவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அங்கே அழுதுட்ருக்காங்க. ஸோ அங்கே ரிப்போர்ட் எல்லாமே வந்துடுது, பார்த்தா அவளுக்கு பாலியல் நோய்கள் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாகாகி போயிடுது, பல ஆண்களோட தொடர்பு வச்சுருந்தா தான் இது வரும், இந்த டிசீஸ் வந்துட்டு ஒரு வேளை அவனுக்கு கூட பரவி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, நல்ல வேளை நீ அவன்கிட்ட இந்த விலகே இருக்கிறது அப்படின்ற சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு.
இப்போ என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. டாக்டர்கிட்ட நான் வந்து இவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், அப்புறமே வந்துட்டு எனக்கு ஏன் வந்து இது சரியாகலைன்னு சொல்லிட்டு கேட்டு அவள் சண்டை போட்டதும், நான் என்ன பண்ண முடியும், நீங்கள் வந்துட்டு ஒழுக்கமாக இருந்திருக்கணும்ல, நான் வந்து ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன், பல பேரோட தொடர்பில் இருக்க வாஸ்தா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, க்யூர் பண்ண ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் காரணமே அவன் தான். அவன் எனக்கு ஒழுங்காக நிறைய காசு கொடுத்துருந்தா என்னோட தேவைகளுக்காக மற்ற ஆளுங்களாம் நான் போய் தேட வேண்டிய அவசியம் இருந்திருக்குமான்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. நான் இப்போ ஃபேக்காக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ற விஷயமே தெரிஞ்சிச்சுன்னா என் வாழ்க்கை போயிடும். கண்டிப்பாக வந்துட்டு நான் இதை அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதே அப்போங்க நம்ம ஹீரோயினோட மதனிலாம் வந்துடுறாங்க. ஓ இப்போ என்ன என்னோட சீக்ரெட் எல்லாம் தெரிஞ்சிருச்சா அப்படின்றத சொன்னதும், வயிற்றில் புள்ள இல்லைன்னு எனக்கு தெரியும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு, ஆனால் நீ என்ன பண்ண போகிற அப்படின்றத செய்யிட்டு அவள் கோவப்படுறா. நீ ஏகப்பட்ட ஆம்பளைங்களை மகைக்கு தான் இந்த நோயை வர வச்சிருக்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும், இதெல்லாம் போய் உங்கள் பிள்ளைகிட்ட சொன்னீங்கன்னா இப்போ என்ன அவன் நம்பிடுவானா? ஒன்றும் நம்ப மாட்டான். அவன் தான் வந்துட்டு என் காலடியில் விழுந்து கிடக்குறானேன்னு சொல்லும் போதே ஸ்க்ரீனை விளக்கி விட்டா அவங்க நீட் ஆன் பண்ணிட்டு பார்த்துட்டு ஷாக்காகி போயிடுறான். அப்போ அங்கே பேபி இதெல்லாம் போய் நம்பாதன்னு சொன்னால் அங்கே ஃபோட்டோ சுத்தூக்கி போட்டால் பல பேர் கூட சேர்ந்து ஃபோட்டோ இருக்குது. பேபி இதெல்லாமே போய் பேபி என்னை வந்துட்டு போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான்னு சொன்னதும், அடிப்பாவி இந்த பிளாக் மேனு கூட சேர்ந்து என்னடி பண்ணுற அப்படின்றத சேர்த்து கேட்டுட்டு கோவப்படும் போதே அவங்க அம்மா இவ ப்ரெக்னென்ட் இல்லை, இத்தனை நாளாக வந்துட்டு நீ இவ கூட சேர்ந்து சுற்றிட்டு இருந்தே, இவளுக்கு ஏகப்பட்ட பாலியல் தொற்றுக்கள் இருக்குன்னு சொன்னதும், இதெல்லாம் ஃபேக் அப்படின்ற சைட்டு அவள் கோவப்பட்டதுமே அவள் கூட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணதை பார்த்துட்டு அவனுக்கு, உன்னை நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்டி, எப்போ பார்த்தாலும் லைட் ஆஃப் பண்ணே சொல்லிட்டு இருந்தியே, எனக்கு இப்போ புரியுது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவன் கோவப்படுறான். ஏன் உண்மையான பாடியை நான் பார்த்துருவேனாடி நீ இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நீ இவ்வளோ நாளாக அந்த ஸ்லிக்கானதான்ப்பா வந்துட்டு உன்னோட வாழ்க்கையாக நினச்சிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் கிண்டல் பண்ணதும் அவள் எஸ்கேப் ஆகி ஓட ட்ரை பண்ணுறா. இவன் வந்துட்டு உன்னை ஏமாத்திருக்கா, ரொம்பவே மோசமாக வந்துட்டு நீ வாழ்ந்திருக்கடான்னு சொன்னதும், நீ இன்னசென்ட் கேர்ள் ஸ்வீட் கேர்ள் நான் நினச்சேன், பட் ஆனால் நீ வாழ்க்கையில் என்ன ஃபூலாக்கி விளையாண்டுருக்கேன்னு சொன்னதும், அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்னு சொன்னதும், உன்னை எதிர்த்து வந்து நான் என் குடும்பத்தவே விட்டுட்டு வந்தனேன்னு சொல்லிட்டு அவன் பயங்கர கோவப்படுறான். உன்னை சும்மா விட மாட்டேன்டின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்க்ரீனை மூடிட்டு அம்மா என்னை மன்னிச்சிருக்கன்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணி அடித்து உருண்டதும், வேமா போயிடலாம், செத்து போயிட்டா நம்ம பேல பழி விழுந்துருன்னு சொல்லிட்டு போனால் டாக்குமெண்ட்ஸில் திரும்ப சைனை வாங்கிட்டு வந்து அங்கே கொடுத்துடுறான். அப்பாங்க ப்ளீஸ் பேபி என்னை மன்னிச்சிரு, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுன்னு சொன்னதும் கண்ணத்தை சேர்ந்து அரைகிறாங்க. நீ எல்லாம் என் மருமகளுக்கு சொந்தமே இல்லை, நான் உன்னை அப்ராடுக்கு அனுப்பிடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்ற சொல்லும்போது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி கெஞ்சினதுமே அப்போ ஹீரோயின், ஆல்ரெடி நம்மளுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, மறந்து போயிட்டியா, நீ ஃபஸ்ட்டு உன்னை போய் ஒரு ஃபுல் பாடி செக்கப் பண்ணிக்கணும், அவளுக்கு இருக்க நோய் உனக்கும் பரவி இருக்காம அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டாவே டாக்டர் அப்படின்றத செய்து வேமா அங்கே கிளம்பி போகிறான். ஸோ நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவுமே திரும்ப பார்த்தா ரொம்ப சூப்பராக அங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட லைஃப்பை வாழ போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.